அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே பல்லி இருந்தால் நல்லது என்று சொல்கிறார்கள், ஆனால் உணவிலே பல்லி விழுந்து இறந்து விட்டால் அது விஷமாக மாறிவிடுகிறது. அப்படி இருக்க பல்லி வீட்டிலே இருந்தால் நல்லது என்று எப்படி கருத முடியும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமே, வீட்டில் பசுமாடு இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். இந்த பசுமாடு நம்ம வீட்டு நீர்நிலையில், அதாவது ஒரு கிணத்துல உழுந்து இறந்துருத்துன்னு சொன்னால் அது நல்லதாக கருத முடியுமா? ஆக எந்த ஒரு உயிரினமுமே அது இறந்து விட்டால் அது அசுபமாகத்தானே பார்க்கப்படுகிறது. அதுவும் அந்த பல்லியானது உணவிலே விழுந்து விட்டால் அது தோஷமில்லை, விழுந்து இறந்து விட்டால் அது விஷமாக மாறிவிடுகிறது தானே. ஆறிப்போன ஒரு சாப்பாட்டு மேலே குதிச்சு அது இறங்கி ஓடிடுத்துன்னா அது விஷமாக ஆகப்போவது இல்லையே. ஆக அங்கே இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வீட்டிலே பல்லி இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அது உணவிலே விழுந்து இறந்து விட்டால் அது விஷம்தானே, அதில் சந்தேகமே இல்லையே. அது பல்லிதான் இல்லை, எந்த ஒரு உயிரினம் அந்த உணவிலே விழுந்து இறந்து விட்டாலும் அது விஷமாகத்தானே மாறும். ஆக இறந்து போவதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். பல்லி என்பது வீட்டிலே ஏன் இருக்க வேண்டும், அது இருந்தால் நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் பேசிக்கலான விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த பல்லி என்ன பண்ணுது, இந்த புழு பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது. ஆக தேவையில்லாத பூச்சிகள்லாம் நம்ம வீட்டில் வராமல் தடுக்கிறதுக்காக அந்த பல்லி இருக்குங்கிற மாதிரி நம்ம ரொம்ப பேசிக்கலாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் தத்துவார்த்தமாக ஆன்மீக ரீதியாக நாம் யோசிக்கும் பொழுது அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? மனிதனோடு மிகவும் இணக்கமான உயிரினங்களிலே, அதுவும் 4 கால் பிராணிகளிலே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதனுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய பிராணியாக நாய் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை சொல்கிறார்கள். அந்த நாயானது வீட்டை பாதுகாக்கிறது, நன்றியோடு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதற்கு அடுத்த மேலே அதுக்கு ஒருபடி வசதியாக பார்க்கும் பொழுது தெய்வீக தன்மையை உடைய ஒரு 4 கால் பிராணியாக கோமாதா என்கின்ற பசுமாட்டினை சொல்கிறார்கள். ஆக ஒவ்வொரு வீட்டிலுமே அந்த பசு மாடு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியே சொல்லியிருக்கா. வீட்டில் பசுமாடு இருந்தால் அது செல்வத்தின் அடையாளம். எத்தனை பசுமாடு இருக்கோ அந்த அளவிற்கு அவர்களுடைய செல்வ வளத்தினை தீர்மானித்தார்கள். வீட்டில் ஒரு 40 மாடு இருக்குன்னு சொன்னால், ஆகா இவன் ரொம்ப பெரிய லட்சாதிபதிப்பா, இவன் கோடீஸ்வரன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாளிலே வசதியோடு வாழ்ந்து வந்தார்கள். இது ஒரு புறம். அதே மாதிரி அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, ஊர்வன அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அந்த ஊர்வன அப்படிங்கிற ஒரு இனத்திலே பல்லியை பிரதானமாக வைத்தார்கள். வீட்டிலே அந்த பல்லி என்பது இருக்க வேண்டும். அது அப்பப்போ ஒரு சத்தம் போடும் தெரியுமா, அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு அந்த நிமித்தங்களை, அந்த சகுனத்தை அது தீர்மானித்தார்கள். பல்லி சொல்லுக்கு பலன், பல்லி கரைதலுக்கு பலன் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் கூட கொடுத்துருப்பா. என்னென்ன கிழமையில என்னென்ன திசையை நோக்கி அது சத்தம் போடுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் பலன் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா அல்லவா. ஆக நம் இல்லத்திலே நடக்க போகிற அந்த சுப அசுப விஷயங்களை பற்றி நமக்கு முன்கூட்டியே தகவலை தெரிவிக்கின்ற விதமாக இந்த பல்லி என்கின்ற உயிரினம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி தான் பறவை இனங்களிலே பார்த்தோம்னா, மனிதனோடு மிகவும் இணக்கமான பறவை எதுன்னு சொல்லி பார்த்தா, நம்ம எந்த பறவைகளை வேணால் வளர்க்கலாம். லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம், கிளியை வளர்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இவை அனைத்தையும் விட நாம் வளர்க்காத ஆனால் நம்முடனேயே இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பறவை எதுன்னு சொல்லி பார்த்தா அது காகம் தானே. அதனால்தான் டெய்லி காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறா. இதற்கு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பூத யஜ்யம் அப்படின்னே பேரு. தினசரி ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அத்தியாவசிய கடமைகளிலே யஜ்யம்னு சொன்னால் அவசியம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு விஷயம். அந்த பூத யஜ்யம் என்பதிலே இந்த காகத்திற்கு உணவளிப்பதும், பகல் நேரத்திலே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும், இரவு நேரத்திலே நாய்க்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமே நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அந்த வரிசையிலே தான் இந்த ஊர்வன அப்படிங்கிறது ரெப்டைல்ஸ்ன்னு வரும்போது அதிலே பல்லி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பல்லிக்கு
மனிதனோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. அவர்களுடைய இல்லத்திலே என்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை தன்னுடைய ஒலியின் மூலமாக அது உணர்த்துவதால் தான் அந்த பள்ளி சொல்லுக்கு பலன் அப்படிங்கிறதே பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. அதே மாதிரி பார்த்தோம்னா அது நம்ம மேலே விழுந்துட்டா கூட தலையிலே விழுந்ததுன்னா அது கலகம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களிலும் பல்லி வெந்து விழுவதன் மூலமாக நமக்கு உண்டாகக்கூடிய பலன்களையும் அது முன்னாலேயே எடுத்து சொல்கிறது. அதனால தான் வீட்டில் பல்லி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.